Hi students, in this video you are going to learn about chapter 7 continuation composition. Just we recall first what is a statement. So நம்ம program எழுதும்போது எல்லா லைன்ஸும் நிறைய லைன்ஸ் இருக்கும். எல்லா லைன்ஸையும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம். எந்த லைன் கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அந்த லைனை தான் நம்ம என்னன்னு சொல்வோம், ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்வோம். A statement is a phrase that command the computer to do an action. So for example c is equal to 50. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது இந்த லைனை. அதனால் இந்த லைனை நம்ம என்னன்னு சொல்வோம், ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்வோம். இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம டுகெதராக கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்வோம், காம்பவுண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் c is equal to 50, d is equal to 100, a is equal to c plus d. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், த்ரீ வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். தேர்டு வேரியபிளில் அந்த ரெண்டு வேரியபிளை ஆட் பண்ண ஆன்சர், அதாவது ரிசல்ட்டை நான் இன்னொரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் யூஸ்டு டு ஆல்டர் த கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் த ப்ராசஸ் டிபெண்டிங் ஆன் த ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைனும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்வோம். அந்த ஒவ்வொரு லைனும் கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அதாவது ஒவ்வொரு லைனும் ஒரு ஒர்க் பண்ணுது. அந்த ஒர்க்கை நம்ம என்னன்னு சொல்வோம், ப்ராசஸ் அப்படின்னு சொல்வோம். இப்போது ஃபஸ்ட்டு லைன் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு ஒரு ஸ்டேட் இருக்கும், ஒரு நிலை இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணும். Next we have three types of control flow statements: sequential, alternative, iterative. So we have three types of control flow statements. When a control flow statement is executed, the state of the process is tested and depending on the result, a statement is selected for execution. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போ ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த லைனோட ஸ்டேட்டை வச்சு தான், அந்த ப்ராசஸோட ஸ்டேட்டை வச்சு தான் நெக்ஸ்ட்டு லைன் எது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத டிசைட் பண்ணும். ஓகே, இட் மே பி 1 by 1 ஆர் இட் மேபி ஃபஸ்ட்டு லைன் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை செகண்ட் லைன் தேர்ட் லைன்ஸ் அந்த மாதிரி 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும். சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன் எக்ஸிக்யூட் ஆகும், அதோட 10th லைன் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் தேர்டு லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் ஆகும்போது லைன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. First we are going to see about a sequential statement. Sequential statement is composed of a sequence of statements. So sequential statement அப்படின்னா எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப்டர் அனதர் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் நடக்கும். அதாவது ஃபஸ்ட்டு லைன் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் செகண்டு லைன், தேர்டு லைன், ஃபோர்த்து லைன், ஃபிஃப்த்து லைன் அப்படின்ட்டு 1 by 1 எக்ஸிக்யூஷன் போகும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, S1 அண்டு S2. ஸோ அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு S1 எழுதிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா S2 அப்படின்னு எழுதிட்டாங்க. ஸோ அதுக்கான டயக்ராம் ஃப்ளோ சார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், S1 அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் தான் S2ன்ற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் S3, S4, இட்ஸ் லைக் தட். ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூஷனை தான் என்னன்னு சொல்கிறாங்க, சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்போஸ் அண்டு டீகம்போஸ். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னாலே கம்போசிஷன் தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்க போகிறது டீகம்போசிஷன். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க கம்போஸ்னால் என்ன, டீகம்போஸ்னால் என்னன்னுட்டு.
எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நிறைய ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். அதாவது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை குட்டி குட்டி ஸ்டேட்மெண்ட்ஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, கம்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை S1 S2 S3 அப்படின்னு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸ்க்கோட பேர் தான் என்னது, கம்போஸ். டீகம்போஸ் அப்படின்னா நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை 3ஆக பிரிச்சுருக்கேன் இல்லையா, பிரித்தது எல்லாத்தையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக நான் வந்து கம்பைன் பண்ணுறேன். ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்க, டீகம்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ S1 S2 S3 ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்ஸை நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக நான் என்ன பண்ணுறேன், கம்பைன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, டீகம்போஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட் த இன்புட் ப்ராப்பர்ட்டி பிபி. ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு இன்புட் அவுட்புட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே இன்புட் ப்ராப்பர்ட்டி வந்து பி அப்படின்னு வச்சுருக்காங்க, இன்புட் அவுட்புட் ரிலேஷனை வந்து கியூ அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து எஸ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறாங்க. அது எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா -p s -q. ஸோ இது ஒரு குட்டி ப்ராப்ளம். ஸோ இது வந்து சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா P அப்படின்றது இன்புட் ப்ராப்பர்ட்டி, Q அப்படின்றது இன்புட் அவுட்புட் ரிலேஷன், ஸோ எஸ் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இங்கே இந்த 3 லைன்ஸில் உங்களுக்கு வேரியேஷன் தெரியும். ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா -p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம், ஒன்லி ஃபார் யூசர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த லைன் வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். அந்த லைன் வந்து கம்ப்யூட்டருக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்காது. ஸோ வி cannot say that line as a statement. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ எஸ்னாக்கா ஸ்டேட்மெண்ட். ஸோ தட் லைன் இஸ் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கம்ப்யூட்டர். ஸோ அந்த லைனை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கமாண்ட் லைனை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா -p அப்படின்னு நம்ம அந்த லைனுக்கு ஃப்ரண்ட்டில் -ன்னு நம்ம போட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் லைனு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ரோக்ராமில் எல்லா லைன்ஸுமே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது. ஸோ சம் லைன்ஸ் ஆர் கமாண்ட் லைன், தட் இஸ் ஒன்லி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த எஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ரெண்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க, S1 and S2. If we decompose the problem into 2 components, we need to compose S as a sequence of 2 statements. ஸோ நம்ம decompose பார்த்தோம் இல்லையா, அதே தான். இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த எஸ் அப்படின்றத S1 S2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா P இஸ் த இன்புட் ப்ராப்பர்ட்டி, S1ன்றது ஸ்டேட்மெண்ட்டு, R இஸ் த இன்புட் அவுட்புட் ரிலேஷன். எதுக்கு அப்படின்னா S1 அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டோட இன்புட் அவுட்புட் ரிலேஷன் பார்த்திங்கன்னா R. ஆனால் S2வோட இன்புட் ப்ராப்பர்ட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா R. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட இன்புட் அவுட்புட் ரிலேஷன் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்புட் ப்ராப்பர்ட்டியாக வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ this is an example for a sequential statement. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Q. ஸோ Q பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் அவுட்புட் ரிலேஷன் ஆஃப் S2. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஒன் சிம்பிள் ப்ராப்ளம். Next we are going to see one example. So this is an easy and interesting example. ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணணும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஃபார்மர், கோட், கிராஸ் அண்டு உல்ஃப் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமில் நமக்கு 4 கேரக்டர்ஸ் இருக்குது, ஃபார்மர், கோட்டு, கிராஸு, உல்ஃபு. ஸோ இந்த 4 பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிவரோட லெஃப்ட் சைடில் நிற்கிறாங்க. அந்த ஃபார்மர் என்ன பண்ணணும், அந்த கோட்டு, கிராஸு, உல்ஃபை ரைட் சைடுக்கு வந்து அந்த ரிவரோட ரைட் சைடுக்கு கொண்டு போகணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டு, உல்ஃபு வந்து தனியாக விட்டோம் அப்படின்னா உல்ஃபு வந்து கோட்டை சாப்பிட்ரும். இல்லை கோட்டு கிராஸை வச்சிங்க அப்படின்னா கோட்டு வந்து கிராஸை சாப்பிட்ரும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிவிட்டு எப்படி வந்து அந்த ஃபார்மர் லெஃப்ட் சைடில் இருக்க
கோட்டு கிராஸை உல்ஃபை ரைட் சைடுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம். ஸோ இனிஷியல் ஸ்டேட்டில் இங்கே வந்து 4 வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார்மர், கோட்டு, கிராஸு, உல்ஃப் அப்படின்னு 4 வேரியபிள் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 4 வேரியபிள்ஸுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுறாங்க. என்னென்னா இங்கே நம்ம 2 வேல்யூஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து எல் லெஃப்ட் சைடு, இன்னொன்று ஆர் ரைட் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே லெஃப்ட் சைடில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, ஃபார்மர் கோட்டு கிராஸ் உல்ஃப் இஸ் ஈக்குவல் டு எல்எல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக, ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாருமே லெஃப்ட் சைடில் இருப்பாங்க, எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரைட் சைடில் இருப்பாங்க. ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபார்மர் கோட் கிராஸ் உல்ஃபு ஆர். ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ நம்ம இதை தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இது 2த்தையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். கோட்டும் உல்ஃபும் வந்து ஒரே சைடு இருந்தது, ஃபார்மர் வந்து இன்னொரு பக்கம் இருந்தார், கோட்டும் உல்ஃபும் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்காங்க, ஃபார்மர் வந்து ரைட் சைடில் இருக்காங்க அப்படின்னா உல்ஃப் வந்து கோட்டை சாப்பிட்ரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னொன்று, கோட் அண்டு கிராஸு லெஃப்ட் சைடில் இருக்கும்போது ஃபார்மர் வந்து ரைட் சைடில் இருந்தாங்க அப்படின்னா கோட் என்ன பண்ணும், கிராஸ் வந்து சாப்பிட்ரும். ஸோ இதுவும் வந்து வராமல் நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 கண்டிஷனும் வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது வராமல் நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஸோ we will see how we can solve this problem. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எங்கே இருக்காங்க, ரிவருக்கு லெஃப்ட் சைடில் இருக்காங்க. செகண்ட் ஸ்டெப்பு, ஃபார்மரு கோட்டு. ஸோ ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, கோட்டை மட்டும் கூட்டிட்டு போய் ஒரு போட் மூலயமா கோட்டை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு ரைட் சைடில் விடுறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, அந்த போட்டில் 2 பேர் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும், மோர் தென் 2 வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, கோட்டை கொண்டு போயிட்டு ரைட் சைடில் விட்டுடுறாரு. ஸோ இப்போ வந்து அந்த வேரியபிளோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்காங்க, அதனால் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து கமாண்ட் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், டுகெதராக ஃபார்மர் கோட்டு கிராஸு உல்ஃபு. இப்போ ஃபார்மரும் கோட்டும் ரைட் சைடில் இருக்கிறதுனால ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கிராஸும் உல்ஃபும் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால எல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, கோட்டை மட்டும் ரைட் சைடில் விட்டுட்டு அவர் மட்டும் லெஃப்ட் சைடுக்கு வந்துடுறாரு. அதனால் ஃபார்மரோட வேல்யூ என்னது, எல். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர் கோட்டு கிராஸு உல்ஃபு. ஸோ இதோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்காங்களா, கோட் வந்து ரைட் சைடு, தென் கிராஸ் அண்டு உல்ஃப் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு. ஸோ எல். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிள்ஸோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதாவது அந்த ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, கிராஸை கொண்டு போயிட்டு ரைட் சைடில் வைக்கிறாரு. இப்போது ரைட் சைடில் யார் இருப்பா, ஃபார்மரு கிராஸு கோட் இருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, கிராஸை கொண்டு போய் ரைட் சைடில் வைக்கிறாரு. ஸோ அப்போ ஃபார்மர் கோட்டு கிராஸ் உல்ஃப் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர் எல். ஸோ உல்ஃபு மட்டும்தான் நமக்கு எங்கே இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபார்மர் இப்போ கோட்டு கிராஸையும் வந்து ஒன்றா வச்சா கோட்டு வந்து கிராஸை சாப்பிட்ரும். அதனால் கோட்டை என்ன பண்ணுறாரு, லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்துடுறாரு. அதாவது அவர் ரிட்டர்ன் வரும்போது கோட்டையும் கூட்டுகிட்டே வந்துடுறாரு. இப்போது ஃபார்மர் கோட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எல் அப்படின்னு இருக்குது. ஃபார்மர் கோட்டு கிராஸ் உல்ஃப். ஸோ டுகெதராக பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் யாரெல்லாம் இருக்கா, ஃபாக்ஸு கோட்டு ஃபார்மர் இருக்காங்க, ரைட் சைடில் கிராஸ் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, உல்ஃபை கொண்டு போயிட்டு ரைட் சைடில் வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா உல்ஃபையும் கோட்டையும் ஒன்றா விட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும், உல்ஃபை கோட்டை வந்து சாப்பிட்ரும். அதனால் உல்ஃபை கோட்டை கூட்டு வந்து லெஃப்ட் சைடில் விட்டுட்டு உல்ஃபை வந்து ரைட் சைடுக்கு கொண்டு போகிறாரு. இப்போது ஃபார்மர் அண்ட் உல்ஃபோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா ரைட்டு ஆர் அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது லெஃப்ட் சைடில் யார் மட்டும் இருக்கிறா, கோட் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட வேல்யூ பார்த்திங்கன்னா எல்.
இப்போது லெஃப்ட் சைடில் கோட் மட்டும்தான் இருக்குது, ஸோ ப்ராப்ளமே இல்லை. ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, லெஃப்ட் சைடுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, கோட்டை கொண்டு போயிட்டு ரைட் சைடில் வச்சிடுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மரு, உல்ஃபு, கோட்டு, கிராஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடுக்கு போயிடுச்சு. ஸோ ப்ராப்ளம் சால்வ்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேட் சொல்லியிருந்தாங்க. ஒன்று, கோட்டும் உல்ஃபும் வந்து நம்ம தனியாக விடக்கூடாது, அதே மாதிரி கோட்டையும் கிராஸையும் வந்து நம்ம தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளம் வராமல் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க 3 பேரையும் கொண்டு போயிட்டு ரைட் சைடில் வச்சிடுறாரு. ஸோ இதுதான் என்னது, ஃபார்மர், கோட்டு, கிராஸ், உல்ஃபு ப்ராப்ளம். So I think you understood this concept. Thank you, students.